ரசத்தி ஏறு. என்னாச்சு? இல்ல, பெரிய வீட்டுக்கு போயிட்டு போலாம் மாமா. என்னது பெரிய வீட்டுக்கா? ஆமா மாமா. இப்ப எதுக்கு அங்க போகணும்? சும்மாதான். காரணம் இல்லாம சும்மா நீ அங்க போக மாட்டியே, சொல்லு. அது நான் எலெக்ஷன்ல ஜெயிச்சு சேர்மன் ஆயிருக்கேன். அதான் பெரியத்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு. என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏய், சும்மாவே உன்னை கண்ட பெரியமாவுக்கு ஆகாது. இப்ப வேற நீ அவங்களை எதிர்த்து நின்னு ஜெயிச்சிருக்க. செம்ம கோவத்துல இருப்பாங்க உன் மேல. இப்ப போய் நீ ஆசீர்வாதம் வாங்குறன்னு நின்னன்னு வையேன், அப்படியே கரிச்சு கொட்டுவாங்க. அது உனக்கே தெரியும்ல. அத்தை திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் போது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம இருந்தா அது நல்லா இருக்காது மாமா. இத பாரு, நீ சொல்றதெல்லாம் சரிதான். நான் உன்கிட்ட வந்து யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்க வேண்டாம்லாம் சொல்லல. நம்ம அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, பெரியப்பா இருக்காரு, அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவோம். அவங்க கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்க. இப்ப அதை விட்டு நீ பெரியமா கிட்ட போய் பெரியமா ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா அவங்களை வெறுப்பேத்துற மாதிரி இருக்காதா? மாமா, நான் பெரியத்தைய வெறுப்பேத்தணும்னு நினைக்கிற ஆளா மாமா? ஏய், இங்க பாரு, நீ அப்படி வெறுப்பேத்துற ஆள் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கும் அது நல்லாவே தெரியும். ஆனா பெரியமா அப்படி நினைப்பாங்களா? வாய்க்கு வந்தபடி உன்னை பேசுவாங்க, அப்படியே பேசி சபிச்சிட போறாங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதை நான் ஏத்துக்கிற பக்குவத்துல தான் இருக்கேன். என் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. நான் உண்மையா பிரியத்தையோட ஆசீர்வாதத்துக்காக தான் அங்க போறேன். ஐயோ, உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி பண்ற நீ? மாமா, என்ன? நீங்க கோவப்படுற மாதிரி அங்க எதுவும் நடக்காது. நான் பாத்துக்கிறேன். ஏய், எனக்கு ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு என்ன நடக்கும்? அங்க அவமானம் நடக்கும். பெரியமா உன்னை பார்த்ததும் திட்டி தீத்து உனக்கு சாபம் விடுவாங்க. அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? அதுக்குதான் நான் வேண்டான்னு சொல்றேன். சும்மா புரிஞ்சுக்காம. பெரியவங்க அவங்க திட்டுறது கூட நான் வாழ்த்தா எடுத்துக்கிறேன். நீங்க கண்டுக்காம இருங்க. எனக்கு பெரியத்தையோட ஆசீர்வாதம் கண்டிப்பா வேணும் மாமா. நல்லவங்களா இருக்கலாம் ரசாத்தி, அதுக்குன்னு இப்படி அநியாயத்துக்கு நல்லவங்களா இருக்க கூடாது. நான் உனக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாலும் புரியாது இல்லையா? உனக்கெல்லாம் பட்டாதான் புரிய வரும். ஏறு. அழகு, நிச்சயம் ராசத்திய மரகதமா இன்சல்ட் பண்ணி தான் போவாங்க. ஆனா ராசத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் நல்லா சந்தோஷப்படுத்தி தான் கூட்டிட்டு போகணும். டேய், பட்டாசு வெடிக்கணும், பூமாலை தூவணும், ஆட்டம் பாட்டம்னு கொண்டாடணும். பிரபு சார், சொல்லிட்டீங்கல்ல, தங்கச்சி நம்ம வீட்டு வாசல்ல இறங்கின உடனே சிரிச்ச முகத்தோட தான் வீட்டுக்குள்ள வரும். தெருவுல இருக்க 50 பேரையும் வர வச்சு பட்டாசு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டுன்னு ஆரவாரம் பண்ணிவிடுறேன். கவலைப்படாதீங்க. என்ன குழப்பதோ? அவ்வளவுதான். வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். போங்க. வா குழப்பதோ. மாமாவும் ராசாத்தி வந்திருக்காங்க.
சித்தி, ராசாத்தி அண்ணியும் இனிய நனவும் வந்திருக்காங்க. வாங்க சீக்கிரம். சரி வா, போய் கூப்பிடலாம். அண்ணி, புனிதா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணி. எங்களோட வேண்டுதெல்லாம் வாங்கம்மா. வீண் போகல. வாணியா வா ராசாத்தே, அத்தை. சொன்ன மாதிரி பாப்பா, இங்க ஜெயிச்சிட்டியே. எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியோ பெரிய வீட்டு பெருமையை நிலநாட்டிட்டோமா, அது போதும் எங்களுக்கு. என்ன எல்லாரும் ராசாத்தி வாசல் வச்சு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப ராசாத்தி யாரும் தெரியுமா? இந்த ஊரோட சேர்மன். மாமா கிண்டல் பண்ணாதீங்க. சரி, எதுக்கு வாசலை நிட்டு? வாங்க உள்ள போய் உட்காந்து பேசலாம். அண்ணே, அண்ணி என்னைக்கு அவளை மருமகளை ஏத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வான்னு சொல்றாங்களோ அன்னைக்கு தான் வீட்டுக்குள்ள வருவேன்னு வைராக்கியமா இருக்கால்ல, மறந்துட்டீங்களா? ஆமா பாரி, சந்தோஷத்துல எல்லாமே மறந்து போச்சு. சேர்மனா ஜெயிச்சு இந்த குடும்பத்துக்கு பெரிய மரியாதையை நீ கொண்டு வந்திருக்க. உனக்கு ஆசையா ஆரத்தி எல்லாம் சுத்தி உள்ள கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கிறத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு ராசாத்தி. அத்தை, அதை விடுங்க அத்தை. இப்ப ஆரத்தி சுத்தலன்னா என்ன? உங்களெல்லாம் இப்படி சந்தோஷமா பாக்குறதே மன நிறைவா இருக்கு. ஆமாம்மா, எங்களுக்கு அதுவே போதும். சரி ரசாத்தி, ஜெயிச்ச கையோட இங்க வந்துட்ட போல இருக்கு. போற வழியில சாமியை கும்பிட்டு போ. போகணும் மாமா. அதுக்கு முன்னாடி பெரியத்தைய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு தான் இங்க வந்தேன். என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அண்ணி, நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? அம்மா உங்க மேல செம்ம கோவத்துல இருப்பாங்க. எப்படி உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? ஆமா ராசாத்தி, அவங்களே தோத்து போன அவமானத்துல இருக்காங்க. இப்ப போய் வேணா ரசாத்தி, நல்ல காரியம் நடந்திருக்கு. இப்ப போய் அவகிட்ட ஆசீர்வாதம் கேட்டா அவ சபிக்கத்தான் செய்வா. வேணாம். இல்ல மாமா, நான் பெரியத்தைய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போவேன். அடம் பிடிக்காத ராசாத்தி. மாமா சொன்ன மாதிரி அவங்க உன்னை திட்டிதான் தீப்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு இப்போ? இல்ல அத்தை, அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. நான் பெரியத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போக மாட்டேன். மாமா, நீங்களாவது கொஞ்சம் அக்காட்ட எடுத்து சொல்லுங்க மாமா. இது தேவையில்லாத வேலை. நான் சொல்லாம இருப்பேனா? ஆனா உங்க அக்கா கேட்கிற நிலைமையில இல்ல. புனிதா, போய் பெரியத்தைய கூட்டிட்டு வா. ஏங்க, இப்படி எதுவுமே பேசாம அமைதியா நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? நீங்களாவது ராசாத்திக்கு எடுத்து சொல்லலாம்ல. இல்ல இல்ல, ராசாத்தி சொல்றதுதான் சரி. வீட்டு பெரியவங்க அன்னிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது தான் முறை. ஏங்க, அக்காவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவங்க ஆசீர்வாதமா பண்ணுவாங்க, வாய்க்கு வந்தபடி இவளை திட்டி தீப்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? இல்லம்மா, அவங்க எப்படி வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஆனா ராசாத்தி அவ கடமையை சரியா செய்யறாள்ல. வீட்டு பெரியவங்களை மதிச்சு ஆசீர்வாதம் வாங்க நினைக்கிறது சரிதானே? என் விருப்பமும் அதுதான் மாமா. அட போம்மா, நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவளுக்கு பக்குவமும் கிடையாது, பெருந்தன்மையும் கிடையாது. இப்ப அவளுக்கு உண்மையில இருக்கிறதெல்லாம் அடக்க முடியாத கோபம் தான். அதெல்லாம் கொட்டி தீக்க போறா. அவகிட்ட போய் ஆசீர்வாதம் அது இதுன்னு நீங்களும் சொன்னா கேட்க மாட்டீங்க, அவளும் திருந்துற மாதிரி இல்ல. என்னமோ பண்ணுங்க. புனிதா, நீ போய் பெரியத்தைய கூட்டிட்டு வா. போமா, போய் கூட்டிட்டு வா.
என்னடி கண்மணி, உன் மாமியார்காரிய ஆசீர்வாதம் பண்ண கூப்பிடுறாளுங்க. ஒருவேளை உன் மாமியாரும் மனசு மாதிரி ஆசீர்வாதம் பண்ணிடுவாளோ? அவளாவது பண்றதாவது. தோத்த அவமானத்துல சூடுபட்ட பூனை மாதிரி பெனாத்திட்டு இருப்பா. இவ போய் ஆசீர்வாதம்னு நின்னா உடனே பாஞ்சு கொதற போறா பாரு. அம்மா, எதுக்கும் அவ என்னதான் ரியாக்ட் பண்றான்னு பாக்கலாமா? அம்மா அம்மா அம்மா, கதவு தரமா? அம்மா அம்மா, ராசாத்தி அண்ணி வந்திருக்காங்கம்மா, உங்களை பார்க்கணுமா? அம்மா, கதவு தரமா? உங்களை பார்க்கணும்னு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தல்ல ஜெயிச்சுட்டேன்னு என்ன பார்க்க வந்திருக்காளா அந்த திமிரு பிடிச்சவ? அவள மரியாதை இங்க இருந்து போக சொல்லு. அத்தை அத்தை அத்தை, கதவை தரங்க அத்தை. அத்தை, நான் கண்மணி தான் வந்திருக்கேன். கதவை தரங்க. என்ன அத்தை, அந்த ராசாத்தி உங்களை பார்க்க வந்திருக்கா அத்தை. வந்து கதவை தரங்க. நான் அவ மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன். அவளை இங்க இருந்து போக சொல்லு. ஏய், என்னடி பண்றது? வா. அம்மா, மரகதத்துக்கு ராசாத்திய ஃபேஸ் பண்றதுக்கு பயமா இருக்கு. இவ எதுக்குடி அவளுக்கு பயப்படணும்? அப்புறம் என்னம்மா, இவள தோக்கடிச்ச அந்த ராசாத்திய நிக்க வச்சு அவமானப்படுத்தி அனுப்பணும்ல. இவங்க இப்படி வெறுத்து ரூம்குள்ள இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் அத வெறுப்பேத்துறதுக்காக வேணும்னே அவ வந்திருக்கா. ஆமா, என்னடி சொல்ல வர இப்போ? அம்மா, அவங்க அவளை பார்க்காம அவாய்ட் பண்ணா அவளை பார்த்து அவங்க பயந்துட்டாங்கன்னு தானே நினைச்சுக்குவா. மரகத எதுக்குடி அவளை பார்த்து பயப்படணும்? அது நமக்கு தெரியுமா, அடுத்தவங்களுக்கு தெரியாதே. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க? ராசாத்தி கிட்ட தோத்து அவமானப்பட்டதுனாலதான் அவளை நேருக்கு நேரா சந்திக்காம பயந்துகிட்டு ரூம்குள்ள பூட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு தானே தப்பா நினைப்பாங்க. இவங்களும் அதுக்கேத்த மாதிரி பயந்து பம்மிக்கிட்டு ரூம்குள்ள அடைஞ்சு கிடக்குறாங்க. இது அவளுக்கு இன்னும் சௌகரியமா போச்சு. இப்ப என்ன பண்ண சொல்ற கண்மணி? மா, அவ தோத்து போன இவங்கள மேலும் அசிங்கப்படுத்துறதுக்கு நம்ம வீடு தேடி வந்திருக்கா. அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுமா. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ வசமா வந்து நம்ம கிட்ட சிக்கிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாதுமா. சேர்மேன் ஆயிட்டா என்ன பெரிய இவளாவ? அவளை எண்ணி 3 மாசத்துல அந்த பதவியில இருந்து அடிச்சு துரத்துறேன். அவ ஜெயிச்சிட்டோன்னு ஒரே ஒரு செகண்ட் கூட சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அவ நிம்மதியை கெடுத்து அசிங்கப்படுத்தி அவளை அனுப்பணும். நீ வா. போ. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? பெரியம்மாவை பத்தி தெரிஞ்சது தானே? இல்ல, என் மூஞ்சில முழிக்க கூட மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? இது பாரு, சொன்னா புரிஞ்சுக்க. சரி மாமா, பெரியத்த ஆசீர்வாதம் தான் எனக்கு கிடைக்கல. நீங்களாவது என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. உன் மனசு போல வாழ்க்கையில இன்னும் மேல பெரிய இடத்துக்கு வருவோமா? நல்லா இருமா. மாமா, அத்தை. நல்லா நல்லா. எங்க ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே உண்டு. போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் அண்ணி. தேங்க் யூ புனிதா. சேர்மன் ஆயிட்டீங்க. நம்ம ஊரையே ஒரு கலக்கு கலக்குங்க. கங்க்ராட்ஸ்கா. தேங்க்ஸ் டா. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். வரேன்ப்பா. வரேன்.
ராசாத்தி, என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லவன் மாதிரி அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன்னு சீன் போடுறியா? உன் யோகிதை என்னன்னு அத்தைக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதான் உன் முகத்துல முழிக்கிறது கூட பாவம்னு உன்னை பார்க்காம துரத்தி விட சொன்னாங்க. அடடடா, கண்ணெல்லாம் கலங்குது. என்ன நல்லவ மாதிரி நடிக்கிறியா? கண்மணி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் மரியாதை கெட்டுரும். இல்ல மாமா. என்ன லொல்ல மாமா? இந்த மாதிரி அவளும் இந்த வீட்டு மருமகதான். உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அவளை பேசுறதுக்கு நீ யாரு? மரகதத்துக்கு அவனுக்கு உள்ள பிரச்சனை அவங்க பாத்துப்பாங்க. நீ உன் வேலையை பாரு. உன்னை நாட்டமா பண்ண யாரும் கூப்பிடல. முதல்ல உள்ள போ. போதுமா? இதுக்கு தான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். நீ கேட்டியா? கண்மணினா ஒரு ஆளுன்னு அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கிடாதீங்க. கண்மணி பேசினது கூட நான் பொருட்படுத்திக்கல. ஆனா பெரியத்தை என் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு சொன்னதுதான் என்னால தாங்கிக்க முடியல. இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் இங்க வர வேண்டாம்னு சொன்னேன். மாமா, பெரியத்தை என்ன புரிஞ்சுக்கிற நாள் வரும். அன்னைக்கு என்ன பார்த்து மனசார ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நான் தூரத்துல இருந்து அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறேன். ராசாத்தே, இனியா பார்த்து கூட்டிட்டு போ. ராசாத்தி, நீ எதுவும் வருத்தப்படாதம்மா, போயிட்டு வா. இது எதுவும் எனக்கு புதுசு இல்ல மாமா, வழக்கமா நடக்கிறது தானே. சரி, சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வரோம் அத்தை. வரேன், வரேன்டா. இந்த பக்கம் ராசாத்தி அக்கா கார்ல கண்டிப்பா வருவாங்கல்ல? கண்டிப்பாமா. இந்த பக்கம் தான் அவங்க வீட்டுக்கு போயாகணும். நாம அவங்களுக்காக நிக்கிறத பார்த்தா கண்டிப்பா காரை விட்டு இறங்கி வந்து பேசுவாங்கம்மா. ராசாத்தி, அங்க பாரு. என்ன மாமா? உன்னை பக்கம் தான் நின்றுட்டு இருக்காங்க. என்ன பாக்குறதுக்கா? எதுக்கு? உன்னதான் பாக்கணுமாமே. ராசாத்தி அக்கா வாங்க, 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 ராசாத்தி அக்கா வாங்க. மகராசியா இருமா. மேலும் மேலும் பெரிய பதவிக்கு போகணுமா? தேங்க்ஸ் அண்ணா.
அக்கா, ராசாத்தி அக்கா, நான் உங்களுக்கு மாலை போடுறதுக்கு ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். யாரு? அக்கா, நீங்க ஜெயிச்சது என்னமோ நானே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷமா இருக்குக்கா. எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. நீங்க கண்டிப்பா நம்ம ஊருக்கு நல்லது பண்ணுவீங்க. இனி எல்லாருக்குமே நல்ல காலம்தான். அம்மா, நீங்க பேரும் புகழும் சம்பாரிச்சு மேலும் மேலும் பெரிய பதவிக்கு போகணுமா? உங்க ஆசீர்வாதத்துக்கும் அன்புக்கும் நன்றி. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச நல்லதை இந்த ஊருக்கு செய்வேன். ரொம்ப நன்றிமா. உங்களை நம்பித்தான் நாங்க இருக்கோம். சரி, வரேன். சரி, வரேன். ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்கு? ஒண்ணும் இல்ல மாமா. பெரியம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? அதெல்லாம் இல்ல மாமா. ஏன் போய் சொல்ற? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. தேவையில்லாம பெரியம்மாவை தோக்கடிச்சு மேலும் வெறுப்பை வளர்த்துட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், அதானே? நீங்க சொல்றது உண்மைதான் மாமா. நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப அப்படி இல்ல. எப்போ நான் இந்த மக்களை பார்த்தனோ அப்பவே என் எண்ணமெல்லாம் மாறி போச்சு. நான் யாரு மாமா? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன பார்க்க இவ்வளவு நேரம் கால் கடுக்க நின்னுட்டு இருக்காங்க. நான் ஜெயிச்சத அவங்க ஜெயிச்ச மாதிரி கொண்டாடுறாங்க. அதுதான் மக்களோட மனசு. அவங்களுக்கு ஒருத்தங்களை பிடிச்சிட்டா போதும், அவங்களை எவ்வளவு உயரத்துல ஏத்தி விடவும் தயங்கவே மாட்டாங்க. ஆமா மாமா. அவங்களோட குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு என்ன? இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யணும் தானே. இந்த சேர்மன் கவுன்சிலர் பதவியெல்லாம் உருவாக்குனாங்க. அது கூட செய்யாம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அநியாயம் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பதவியில இருந்தவங்க எல்லாம் ஏதோ கவர்மெண்ட் திட்டத்தை
அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து செலவு பண்ற மாதிரி சீன் போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இனி அதெல்லாம் நடக்காது மாமா. இது அவங்க பணம். இந்த பதவி அவங்களுக்கு வேலை செய்ய அரசு உருவாக்குனது. இதை நான் மக்களுக்கு புரிய வைப்பேன். அவங்களுக்கு என்னால ஆன எல்லா நல்லதையும் செய்வேன். இது வரைக்கும் குடும்பம் பாசம்னு அதுக்குள்ளவே இருந்துட்டேன். போதும். இனிமே என் கவனம் பூரா இந்த மக்கள் மேலதான். இந்த பதவியை பயன்படுத்தி அவங்களுக்கு என்ன செய்யலாங்கிறது தான் என்னோட முழு நேர சிந்தனையே. சூப்பர். நானும் இதைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்க பார், நீ எதை பத்தியும் கவலைப்படாம மக்களுக்கு சேவை செய். நான் உன் கூட இருக்கேன். ஏய் நிறுத்து 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 நிறுத்துப்பா, நிறுத்து, இறங்கு. என்ன சார், ஏன் ஸ்டாப் பண்றீங்க? இந்த பக்கம் போகக்கூடாது. இந்த பக்கம் போக கூடாதா? இந்த பக்கம் எந்த வண்டியும் போகக்கூடாது. இது விஐபி இருக்கிற ஏரியா. விஐபி ஏரியாவா? சொல்லுங்க சார். நீங்க நாட்டு நடப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லையா? புதுசா செலக்டா இருக்கிற சேர்மன் குடியிருக்கிற ஏரியா. கண்டவங்களை எல்லாம் உள்ள விட முடியாது. நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. சார், வண்டியில யார் இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னப்பா பண்ண போறேன்? சும்மா வளவலன்னு பேசாம நீ வண்டி எடுத்துட்டு கிளம்பு. சார், இந்த வண்டியில இருக்கிறவங்க தான் சேர்மன். ஒரு நிமிஷம் இங்க கூப்பிடுறேன். தம்பி, நீ கொஞ்சம் வாப்பா. நீ இந்த ரோட்ல போறதுக்காக போய் சொல்லுவ. இதெல்லாம் நான் நம்பணுமா? சார், நான் நிஜமா தான் சார் சொல்றேன். இந்த வண்டியில இருக்கிறது சேர்மன் தான். நான் ஒன்னும் போய் சொல்லல. நீ என்ன சொன்னாலும் சரி, இந்த வழியில நாங்க வண்டியை விட முடியாது. சார், இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க சேர்மனை பாத்திருக்கீங்களா? இதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னாச்சு மாமா? வண்டியில சார், அது வந்து நான். நீ என்ன சொன்னாலும் இந்த பக்கம் வண்டியை விட மாட்டேன். இது எங்க பாஸோட உத்தரவு. பாஸா? யார் உங்க பாஸ்? போய் பாருங்க, தெரியும். வா. எப்படி எங்க வரவேற்பு? உங்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு நினைச்சோம். அதனாலதான் கான்செப்ட் வச்சு சின்னதா விளையாடணும். இந்த எபிசோடோட ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்ஷன் எல்லாமே நான் தான். அண்ணே, 2 பேரும் அசத்திட்டீங்க. நாங்க அவங்கள நிஜ போலீஸ்லயே நம்பிட்டோம். மாமா வேற டென்ஷன் ஆயிட்டாரு. அம்மா ராசாத்தி, எனக்குள்ள எவ்வளவோ திறமைகள்லாம் இருக்குமா. ஆனா அதெல்லாம் இந்த உலகம் இன்னும் முழுசா உணரலமா. சிஸ்டர், அவன் போய் சொல்றான். கான்செப்ட் எல்லாம் நான் தான். அவன் வெறும் ஆக்டிங் மட்டும் தான். என்னைய ஆக்டிங் மட்டும்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஒன்னே என்னன்னு எதுக்கே இப்ப பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, நட்பு இல்ல, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. சும்மா இப்படி எல்லாம் பிரிச்சு பேசக்கூடாது, தெரியுமா? சரி சரி, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற வார்த்தையை சொன்ன பாத்தியா? அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். பொழைச்சு போ. என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பூவை எடுத்து தூவு.
எல்லாம் நல்லபடி மாத்துவ, அட ஒன்ன கூட ஏணி மேல ஏத்துவ, பேரெல்லாம் வாங்கி வந்து காட்டுவ, இந்த தேசம் எல்லாம் வெற்றி கொடி நாட்டுவ. கஷ்டத்தை வெட்டி முறிப்பா, காலனை எட்டி வதப்பா, பூவா மெல்ல சிரிப்பா, தானா நெஞ்ச பறிப்பா. அடியா தாடி அவ பாராடி, இப்ப ஊர்கோலம் வர போராடி, புது மல்லிய பூவுல கட்டுங்கடி மாலை. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. நல்ல காலம் பிறந்துருச்சு, என்னோட கஷ்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. போடுங்கடா பூவை. சூப்பர்ல மாமா. சாதிச்சுட்டேம்மா. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அம்மா, இது என்னோட தனிப்பட்ட வெற்றி இல்லம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே என்ன ஜெயிக்க வச்சீங்க. பாத்தீங்களா, இதான் ராசத்தியோட தன்னடக்கங்கிறது. அவளோட இந்த குணம் தான் அவளை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. வா உள்ள வா, வாங்க சாமி கும்பிடலாம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. பாப்போமா? கடவுளே, மக்களுக்கு சேவை செய்யற ஒரு பொறுப்பான பதவி எனக்கு கொடுத்திருக்க. இந்த பதவியில இப்பவும் நேர்மையா இருக்க. நீதான் கடவுளை எனக்கு துணை இருக்கணும். ராசாத்தி, இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பாவுக்கு கொடுத்து வைக்கலையம்மா. அம்மா, அப்பாவோட ஆசீர்வாதம் என்னைக்குமே ராசாத்திக்கு உண்டு. அது மட்டும் இல்லாம அப்பா என்னைக்குமே நமக்கு துணையா இருப்பாங்க. வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, போலாம். அண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ, இப்ப எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற? என்னண்ணா இப்படி கேக்குறீங்க? நான் எனக்கு சேர்மன் ஆயிருக்கேன்னா அதுக்கு நீங்களும் சத்யாவும் என்ன பாடுபட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலைன்னா எப்படின்னு? இதெல்லாம் ஒரு சாதாரண உதவிமா. இதுக்கெல்லாம் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இல்லண்ண, எங்க வீட்டு ஆளுங்க அழகண்ண இவங்கெல்லாம் எனக்கு துணையா இருந்தது எனக்கு புதுசு இல்ல. ஆனா நீங்களும் சத்யாவும் எனக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இங்க இருந்து உதவி செஞ்சது எவ்வளவு பெரிய விஷயம். ராசாத்தி, மூச்சுக்கு 300 தடவை நான் அண்ணன் கூப்பிட்டுட்டு இப்படி நன்றி சொல்றதுலாம் நல்லாவே இல்லை. எனக்கு என்னமோ நீ தேர்ட் பர்சனா நான் ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க எப்பவுமே எங்க வீட்ல ஒருத்தர் தான். ராசாத்தி, இனிமே அவருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாருல. ஆமா ஆமா, உங்க அண்ணனை ஃபீல் பண்ண வைக்காத. ராசாத்தி, உனக்கு அண்ணன்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதுமா. அதனால நீ எதுக்கும் பயப்படாம இருமா. என்ன எல்லாரும் குள்ளபதும் கூப்பிடுறதுனால என்ன தம்பி நடத்துறாதீங்க. நானும் உங்களுக்கு ஒரு அண்ணன் தான். போதும்பா, உங்க அண்ணனோட பாசம்லாம். மாப்பிள்ளையை மறந்துடாதீங்க. ஐயோ, இனியன் மாப்பிள்ள இதெல்லாம் மறக்க முடியுமா? நீங்க தான் கோவம் வந்தா டார்சான் மாதிரில ஃபைட் பண்றீங்க. உள்ள போதும் சும்மா சொன்னேன்.
என்னம்மா ராசாத்தி, ஏன் உன் முகம் வாட்டமா இருக்கு? நீ ஏதோ குழப்பத்துல இருக்க மாதிரியே இருக்க. ஏமா, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இத நினைச்சு சந்தோஷப்படாம ஏமா உன் முகம் ஒரு மாதிரியே இருக்கு? ராசாத்தி அக்கா, எல்லாரும் நீங்க சேர்மன் ஆயிருக்கீங்க, ஊருக்கே நல்லது நடக்க போதுன்னு ஜாலியா இருக்கும். ஆனா நீங்க ஏன் சோகமா இருக்கிறீங்க? அதெல்லாம் இல்ல. சத்யா ஏற்கனவே பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டா. பிரபண்ண நான் ஜெயிச்சதும் ஊருக்கு கிளம்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. அதான் என்னென்ன, நீங்களும் இப்ப கிளம்பிடுவீங்கல்ல? என்ன ராசாத்தி, விட்டா நீங்களே என்ன துரத்திடுவீங்க போல இருக்கு. நானே போறேன்னு சொன்னாலும் நீ என்ன சொல்லணும்? போக கூடாது, நான் பதவி ஏற்கிற வரைக்கும் நீங்க தான் இருக்கணும் சொல்லணும்ல. அண்ணா, உங்க தங்கச்சி கொஞ்சம் மக்குன்னு தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. நீங்க சென்னையில பெரிய பிசினஸ்மேன், உங்களுக்கு அங்க நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு இங்க இருப்பீங்களான்னு ஒரு டவுட்ல நான் கேட்டுட்டேன். நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப பாருமா, எவ்வளவு வேலை இருந்தாலும் நீ பதவி ஏற்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, ரவுடி பேபி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, எல்லா வேலையும் முடிச்சுதான் நீங்க வரணும் சொல்லியிருக்காங்க. அப்படியாண்ண? எனக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா, ராசாத்தி சேர்மன் ஆன விஷயத்த தாம் தும்னு கொண்டாடுறோம். உடனே விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ சொல்லணுமா என்ன? அசத்திருமோ? அண்ணி, அசைவத்துல நண்டு சிண்டுல இருந்து எல்லாத்துலயும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிருங்க. மறந்துடாம கருவாடு தொக்கு பண்ணிருங்க. சரியாமா? சரிமா. ஐசே, கருவாடு தொக்கு எப்படி டேஸ்டா இருக்குன்னு நம்மகிட்ட கத்துக்க போ. மாப்பிள, கொஞ்சம் வெளியே வா. என்னடா, எது கூப்பிட்ட? ஏண்டா, நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு பதவி ஏற்பு விழா முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம்னு சொல்லிட்ட. அங்க நம்ம ஆபீஸ்ல எவ்வளவு வேலை இருக்கு. சத்யா வேற அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தனியா அங்க இருக்காங்க. இதெல்லாம் சரியா வருமாடா? இல்லடா, நான் பதவி ஏற்பு விழாக்காக நான் இங்க இருக்கேன்னு சொல்ல. நான் இங்க இருக்கேன்னா ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருக்கா? என்ன காரணம்? இல்ல, அன்னைக்கு மரகதம் என்ன அடிச்சதும் ராசாத்தி எதிர்த்து நிக்கிறது என்னோட மாமியாரு. இதனால என் வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம என்னால அவங்க கிட்ட சண்டை போட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்க. அதனால ராசாத்தி மேல மரகதம்மா செம கோவமாயி இதுக்கான பின் விளைவுகளை நீ அனுபவிப்பேன்னு சொன்னாங்க. அதான் கவலையா இருக்கு. இது என்னால ஏற்பட்ட பிரச்சனை, இது நான் தான் தீர்த்து வைக்கணும். என்னடா சொல்ற? ஆமாண்டா, ராசாத்தி சேர்மன் பதவியில் ஏற்கிறதுக்குள்ள மரகதம்மாவோட மனசை மாற்றி அவங்களை எப்படியாவது மருமகளை ஏற்றுக்க வைக்கணும். இது என் ஆசை மட்டும் இல்லை, ரவுடி பேபியோட ஆசையும் தான். இதை நிறைவேற்றினாதான் நாங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருப்போம். சூப்பர் மாப்பிள. தங்கச்சி தங்கச்சின்னு வெறும் வார்த்தையோட நிக்காம அவங்க பிரச்சனையை மனசார உணர்ந்து அதை உண்மையிலேயே தீர்க்கணும்னு நினைக்கிற பாத்தியா? உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. விடுறா. ஆனா ஒண்ணு மாப்பிள, என்ன நடந்தாலும் சரி நம்ம ராசாத்திய பெரிய வீட்டோட சேர்த்துடணும். அதுதான் இன்னையில இருந்து நமக்கு அசைன்மெண்ட்.